யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நவீன வேலி அமைக்கும் பணி தீவிரம். கோவையில் அமைத்த வேலியை சேதப்படுத்தி உள்ளே நுழைந்த ஒற்றை காட்டு யானையின் வீடியோ. பள்ளம் மணல் திருட்டு இருந்ததால் வேலி சேதமடைந்ததாக வனத்துறை விளக்கம். வேலியை உடைத்த ஒற்றை யானை காங்கிரீட் பெட் முறையில் வேலியை பலப்படுத்த வனத்துறை முடிவு. யானை மனித மோதல்கள் மற்றும் பயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ரூபாய் 5 கோடி செலவில் யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் கோவை தொண்டாமுத்தூரில் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட வேலியை யானை சேதப்படுத்தி உள்ளே நுழைந்தது. அதன் புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேலி அமைத்தாலும் யானைகள் அதனை சேதப்படுத்தி உள்ளே நுழையும் என்றும் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானைகள் புகுந்து மக்களை அச்சப்படுத்துவதுடன் விவசாய பயிர்களையும் நாசப்படுத்தி விடுகின்றன. எனவே யானை மனித மோதல்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது ரூபாய் 5 கோடி செலவில் யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. போலுவாம்பட்டி வனச்சரகத்தில் அட்டுக்கல் முதல் வேட்டைக்காரன் கோயில் வரையிலான 5 கிலோமீட்டர் மற்றும் கோவை வனச்சரகத்தில் அட்டுக்கல் முதல் பொம்மனபாளையம் பகுதி வரையிலான 5 கிலோமீட்டர் என மொத்தம் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு வன எல்லையோரங்களில் எஃகு கம்பி வேலி அமைக்கப்பட்டு வருகின்றது. இப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை கோவை வனச்சரகத்தில் மருதமலை அருகே உள்ள கருப்பராயன் கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யானை மடவு என்ற இடத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியே வர முயன்ற ஒரு காட்டு யானை புதிதாக அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலியின் இரும்பு தூண்களை உடைத்து சேதப்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் எஃகு கம்பி வேலியை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கோவை மாவட்ட வனத்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிலத்தின் கடுமையான பள்ளம் மற்றும் தளர்வான மண் இருப்பதால் இந்த பிரச்சினை முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்டதாகவும், வேலி வரிசையின் நேர்த்தியை பாதுகாப்பதற்காக இவ்விடத்தில் இது ஒரு பரிசோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டது என்றும், வயர் கயிர்களில் ஏற்படும் இழுவிசை காரணமாக நிலப்பள்ளத்தில் அமைந்துள்ள தூண்களில் வலுவான மேல்நோக்கி தூக்கும் விசை ஏற்படுகின்றது. இதனை சமநிலைப்படுத்தும் வகையில் இத்தூண்களில் வரிசைக்கு வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் அடித்தளம் வழங்கப்பட்டு தேவையான கூடுதல் எடை மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதுதான் நோக்கம் என்றும், இது தற்போதுதான் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை எனவும், இந்நிலையில் வேலையின் முழுமையடையாத பகுதியை காட்டும் புகைப்படங்கள் பரப்பப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது.